இன்னைக்கு எப்பவும் போல ஃபேமிலியில் கொஞ்சம் சோகம், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் டென்ஷன் அப்படின்ட்டு நிறைய டேர்னிங் பாயிண்டோட தான் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. மனோஜ் ஒரு நியூ ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து போக போகிறான் அப்படின்ட்டு வீட்டில் ஒரே அலப்பறை செஞ்சுட்டு இருக்கான். இதனால அங்கே வாக்குவாதம் வருது. ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஸ்ருதி என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேரக்டரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ருதி அவளோட அம்மா வீட்டுக்கு போய் ஏன் நீத்துக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணினீங்க அப்படின்னு வந்து கோபம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ரவியோட லைஃப்பில் வந்து இப்படி இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, எப்போவுமே அன்னெசரியாக சீனை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இது ரவிக்கு வந்து அந்த பொண்ணு மேலே சிம்பதி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது நல்லதா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு ஸ்ருதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட நல்லதுக்காக வேண்டி தானே நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே ஸ்ருதி என்ன சொல்கிறான்னா, இதில் என்ன நல்லது இருக்குது, இதுதான் வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்கும் அப்படி ஸ்ருதி செம கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அப்பா இன்டர்வியூன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ருதி சொல்கிறது தான் கரெக்ட், நீ எதுக்கு அன்னெசரியாக ரவியோட மனசில் இறக்கம் வர மாதிரி செய்கிற, நீ இப்படி செய்யறதுனால ரவிக்கு அந்த பொண்ணு மேலே தான் இறக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு அவர் வந்து கோவமாக பேசுகிறாரு. இந்த சின்ன வாக்குவாதத்திலேயே ஒரு ஃபீல் ஒன்று அங்கே வருது. ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அதேமாதிரி பொண்ணு எல்லாமே டிவைட் ஆகி பக்கத்தில் ஸ்ருதி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து வெளியில் போகிறது எல்லாமே பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே கொஞ்சம் ஃபீலிங்ஸில் போச்சு. அதுக்கப்புறம் காமெடி தான். அங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா மனோஜும் முத்தும் வந்து மோதிக்கிறாங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான். என்ன ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட முத்து என்ன சொல்கிறான்னா, இவன் பேசுறதை கேட்குற பசங்க வந்து பாவம் தான் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுறான். அப்போ விஜயாவும் ரோஹினியும் இன்ஸ்டன்டாக மனோஜை வந்து காப்பாற்றுறாங்க. முத்து ஒருத்த மட்டும் தான் வந்து கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு தடவை கூட வந்து சப்போர்ட்டே பண்ண முடியல அவனால். அந்த மாதிரி ஒரு சின்ன டென்ஷன் நமக்கே ஒன்று வரும். அப்போ விஜயாவும் ரோஹினியும் முத்து வந்து குறை சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டேஜ் மாதிரி வந்து இமேஜினேஷன் சீனில் முத்து மைக் எடுத்துகிட்டு மேடையில் பேசுகிற மாதிரி வரான். ஸோ லைஃப்பில் வந்து என்ன கண்டுபிடிச்சாலுமே மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த டீச்சரையும் மதிச்சாலே தெய்வம் நம்ம கூட இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாகவும் சிறப்பாகவும் பேசுறதுனால எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அண்ணாமலை சிரிச்சுட்டு, இப்போ நீ பேசிட்ட, இப்போ மனோஜோட டர்ன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மனோஜ் வந்து இங்கிலீஷில் வந்து பேச போகிறான். இதை கேட்ட அண்ணாமலை மனோஜ்கிட்ட நீ பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மனோஜ் வந்து இங்கிலீஷில் ஏதோ பேசுகிறான், யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ ஒரு நாய் ஒன்று குறைக்க ஸ்டார்ட் பண்ணுது. மனோஜ் வந்து பேசுறது புரியாமல் இருந்தவங்க எல்லாருமே நாய் குறைச்ச உடனே வந்து சிரிச்சிடுறாங்க. மனோஜ் கோவப்பட்டு கல் எடுத்து நாயை அடிச்சு விரட்டிடுறான். அதுக்கு அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, இப்படி பேசினா பசங்க எப்படி கேட்பாங்க, அதுக்கப்புறம் நாயை வந்து கஷ்டப்பட்டுச்சு பாரு அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ நாயோட ஓனர் வந்து என் நாய்க்கு இந்த இன்ஜுரி ஆயிடுச்சு, டாக்டர் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ மனோஜ் வந்து வெக்கத்தோட கோவத்தோட ஒரு வழி இல்லாமல் 500 ரூபாய் வந்து கொடுத்து அனுப்பிடுறான். மீனாவுக்கும் முத்துவுக்கும் அடுத்த அசைன்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். நைட் வந்து முத்து வந்து சாப்பிட்டு இருக்கும்போது மீனா கியூட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறா. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான், நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கிறான். அப்போ ஜஸ்டா மீனா என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு ஒரு ஸ்கூலில் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு, இப்போ ஆக்சுவல் ஸ்பீச்சை டெலிவர் பண்ணணும், நீங்கள் போய் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. இந்த மாதிரி மீனா சொன்ன உடனே முத்துக்கு வந்து ஷாக்கிங் ப்ளஸ் ஹாப்பியாக வந்து இருக்கு. நானா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போன்னு பார்த்து அங்கே வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறான்னா, நான் ஓப்பன் பண்ணுற ஹோட்டலுக்கு நீங்கள் தான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. உங்கள் ரிவ்யூ தான் வந்து பப்ளிசிட்டியே வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறத எல்லாமே இப்போ எல்லாருமே மொபைலில் வந்து வீடியோ போட்டு ரீல்ஸ் ஸ்பீச் மோட்டிவேஷன் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்கள் ஸ்பீச்சுக்கும் நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்ருதி சொல்கிறா. இது எல்லாமே கேட்ட உடனே முத்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். முத்துவோட மைண்ட் வாய்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா இருக்கே, நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். முத்துக்கு வந்து இப்போ 2 சான்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து ஸ்பீச், இன்னொன்று ஆன்லைன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இதுக்கு எல்லாமே மீனா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, விஜய் அண்ட் மனோஜ் இதுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸ்ருதியோட ஐடியானால முத்து வந்து நெக்ஸ்ட் என்ன அவுட்கம் வந்து கொடுக்க போறாரு, அதாவது முத்து அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறான், இதுக்கு மீனாவோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஸ்ருதியோட ஐடியாவுக்கு வந்து முத்து வந்து அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படின்னு இதுக்கு எல்லாமே அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு சிறடி காசி எபிசோட் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து டிஸ்டர்ப் பண்ற அம்மா அப்பா சீன், மனோஜோட காமெடி இங்கிலீஷ் ஸ்பீச், அதே மாதிரி முத்துவோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே நல்லா மிக்ஸாக இருந்துச்சு. இப்போ கிளைமேக்ஸில் முத்து ஆன்லைனில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்து வர போகிறாரா, இல்லை ஸ்கூல் ஸ்டேஜில் தான் வந்து செட்டில் ஆக போகிறாரா அப்படின்றது அடுத்த எபிசோடில் தான் நமக்கு தெரியும். இப்படி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா, உங்கள் அரேபியன் அன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் எபிசோட் அப்டேட்டில் வந்து மீட் பண்ணலாம்.